வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு ஒரு பிளாக் மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த சிக்கன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இலங்கை சகோதர மொழி நண்பர்கள் வந்து பிளாக் கறி வைப்பார்கள், பிளாக் சிக்கன் கறி என்று சொல்லி. அதுக்கான பவுடர் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதில் பேர் பார்த்திங்கன்னா பிளாக் கறி மசாலா. அதுக்கான பொருட்களை பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி கொண்டிருக்க நேரம் போயிடும். அதனால் நான் உங்களுக்கு இந்த பேர்களை வந்து என்னென்ன அளவில் என்னென்ன பொருட்கள் என்று சொல்லி, மசாலா பொருட்கள் என்று சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்க. இந்த பவுடர் பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக மற்ற கறிகள் வைக்க அசைவ கறிகள் வைக்க நாங்கள் அதில் ஒரு கரண்டி என்று சொல்லி ஒரு தேக்கரண்டி என்று போட்டு சமைச்சா அந்த மாதிரி நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ என்னுடைய ஸ்ரீலங்கா நண்பி செய்கிறா வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். யார் வந்திருக்கேன்னு பாருங்க. எங்களோட வினிதாக்கா வந்துருக்குறாங்க. போன முறை ஒரு சிங்கள சமையல் சமைச்சு அசத்தி சாப்பிட்ருப்பீங்க நினைக்கிறேன். எல்லாரும் வாயூரி நானும் சாப்பிட்டேன். அக்கா ஹாய் சொல்லுங்க. ஹலோன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய நண்பி இன்றைக்கு எங்களுக்காக பிளாக் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்துருக்குறாங்க. அவங்க தான் இன்றைக்கி மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி அரைக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மெல்லியை போட்டு வறுத்து எடுக்கிறோம். சட்டி வந்து கொஞ்சம் இரும்பு சட்டியா நல்ல கொஞ்சம் என்ன சொல்லுவோம், சீன சட்டி சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில். சீன சட்டி வந்து வறுத்து எடுத்து கனமாக உள்ள காய்ச்சி வேணும். இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஊரில் இல்லை, அதாவது இலங்கையில் இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து இப்படியான சட்டி எல்லாம் அணிஞ்ச அதில் வந்து நாங்கள் இப்போ மெல்லியை வறுத்து எடுக்கிறோம். எடுத்து எல்லாத்தையும் ஒன்றுக்கலாம் கொஞ்சம் ப்ரௌனாக வரும் வரையும் சமைச்சு எடுக்கணுமா. வேணுன்றது கருப்பு அதை வறுத்து எடுக்கணும். ஏன்னா கருப்பு பவுடர் ஒன்று விடுதாவா. அதாவது கருப்பு ஆக்கணும், ரொம்ப கருப்பு இல்லை. இந்த பிளாக் கறி சிக்கன் கறி கேட்ட எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எங்களோட இந்திரா ஃபேமிலி கிச்சன் அவங்க தான் கேட்டாங்க. எங்கள்கிட்ட இலங்கை சகோதர மொழி நண்பர்கள் வந்து அந்த கருத்த சிக்கன் கறி நல்லா வைப்பாங்கன்னு சொல்லி இப்போ அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். திஸ் வீடியோ டெடிகேட்டட் ஃபார் இந்திரா ஃபேமிலி கிச்சன். ரோஸ்ட் பண்ண மல்லி ஒரு பக்கமாக வச்சுட்டு நான் இன்னும் ஒரு இரும்பு சட்டி எங்கள்கிட்ட இருந்தது. அப்போ இரும்பு சட்டியில் மிச்சம் இருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மஸ்கட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வந்து தோலை வந்து எடுத்து போட்டு தட்டி போடணும். பாருங்க, இப்படி ஒரு இடிக்கிறது இருந்தால் இடித்து போட்டு அந்த தோல் வந்து தனியாக வரும். இடித்தால் அதை மட்டும் அந்த கொட்டையை மட்டும் போட்டு அதோட வறுக்கணும். இந்த பிளாக் மசாலா பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மற்ற அசைவ கறியெல்லாம் வைக்கிற நேரம் அதில் ஒரு கரண்டி போட்டு சமைக்க நல்ல வாசமாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்க ஒரு அரை கரண்டி போடலாம். மட்டன் கறி வைக்க என்ன கறி நீங்கள் அசைவ கறி வைக்கிறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் வந்து. ஆனால் பிளாக் சிக்கனுக்கு மட்டும் இதுக்கு கூடுதலாக போடணும். இது பிளாக் சிக்கன் கறி வைக்கிறதுக்காக தயாரிக்கிற பவுடர் இது. அதுக்கு கூட போடணும். மற்ற பொருட்களுக்கெல்லாம் மற்ற கறிகளுக்கு குறைவாக போடணும். வறுத்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ ஒரு மிக்சியில் போட்டு அடித்து எடுப்போம். பாருங்கள், அடித்தா என்ன கலரில் வந்திருக்குன்னு பாருங்க. இப்படி கருப்பு கலரில் வரும். இந்த பிளாக் சிக்கன் கறி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பிஸ்டேக்குன்னு சொல்லி சொல்கிறது. அந்த பிஸ்டேக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நாங்கள் இப்போ பிளாக் சிக்கன் கறி வைக்கிறதுக்கு இப்போ இன்னும் ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். பிளாக் பவுடரோட இந்த பவுடரும் போடணும். அதுக்கு தேவையானது நாங்கள் எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகு தான் வந்து கூட எடுத்துக்கிறோம். 3 அதாவது தேக்கரண்டியால் 3 தேக்கரண்டி எடுத்துருக்குறோம். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் வந்து 2 எடுத்துருக்குறோம். மல்லி வந்து 3 எடுத்துருக்குறோம். சின்ன சீரகம் வந்து இதால் 2 எடுத்துருக்குறோம். மற்றது பார்த்திங்கன்னா கிராம்பு வந்து 3, மற்றது அந்த பூ வந்து 2, மற்றது சிம்ட் பட்டை எடுத்துருக்குறோம். இவ்வளோந்தான். இதையும் வறுத்து அரைப்போம். மிளகு வந்து தனியாக வறுத்து எடுக்கணுமா. வறுத்து அதை வந்து தனியாக அதாவது பவுடர் ஆக்கணும். ஏலக்காய் நான் அதில் சொல்ல மறந்து போனேன். ஏலக்காயை 3 எடுக்கணும். இப்போ நாங்கள் வறுக்கிறதுக்கு ரெடி ஆக்குறோம். அதாவது பிளாக் சிக்கன் கறி வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு பவுடர் ரெடி பண்ணுறோம். அதுதான் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றடியாக போட்டு வறுக்கிறோம். மிளகை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துருக்குறோம். எடுக்கிற அளவுகள் எல்லாத்தையும் அளவு நாங்கள் ஏற்கனவே அதில் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஏலக்காய் 3 இதையும் போட்டு இந்த பட்டையை வந்து பிச்சு போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணுவோம்.
நாங்கள் இப்போ இந்த பிஸ்டேக் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுப்போம். நல்லா பவுடர் ஆக்கி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு மிளகை வந்து மிக்சியில் போட்டு 2 சுற்றி எடுக்கணும். பாருங்க இப்படி இருந்தால் காணும், நிறைய அரைப்படக்கூடாது. 2 சுற்று ஒரு சுற்றில் எடுத்துடலாம். இப்படி இருந்தால் தான் இந்த மசாலா கறி வைக்கிறதுக்கு, அதாவது பிளாக் சிக்கன் கறி வைக்கிறதுக்கு இப்படித்தான் இருக்கணும். பிளாக் சிக்கன் கறி வைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்க இதுதான் வந்து பிளாக் மசாலா பவுடர், மற்றது பிஸ்டேக் பவுடர், மற்றது பார்த்திங்கன்னா மிளகை வந்து இடித்து வச்சுருக்கிறோம். இதுதான் நண்பர்களே எங்களுடைய பிளாக் சிக்கன் கறிக்குரிய பவுடர். அந்த பிஸ்டேக் என்ற பேரை சொல்லுவாங்க, கேளுங்க. பிஸ்டேக் கறி பவுடர்னு சொல்கிறாங்க. பாருங்க மிளகு இது வந்து தனியாக மிளகு இருக்குது. இதுதான் நண்பர்களே எங்களுடைய பிளாக் சிக்கன் கறி வைக்கிறதுக்குரிய மசாலா பொருட்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.